ஹாய் காய்ஸ், எல்லாருக்குமே குட் மார்னிங். எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைய நாள் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய, திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை உறவுகளுக்குமே இனிய திருமண வாழ்த்துக்களையும் பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு மே 28, 1996 நம்முடைய பிறந்த நாள். ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 2025 5ஆம் மாதம் 28ஆம் தேதி எனக்கு 29வது பிறந்த நாளை கொண்டாடி இருக்கிறேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாரையும் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லிக்கிறேன். என்ன பார்த்தீங்கன்னா அதில் ஸ்பெசிஃபிக்காக தேங்க்ஸ் சொல்லக்கூடியது கோவை கார்த்தி அண்ணா, மீடியா, பிரசாத், குட்டிலு, மியா, நம்ம பலுடா சங்கர், எல்லாருமே இந்த மூமெண்ட் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அத்தனை உறவுகள் எனக்கு கிடைச்சிருக்கீங்க. ஒரு சாதாரண ஒரு சோஷியல் மீடியாவில் உட்கார்ந்துட்டு இருக்கும்போது அப்போயெல்லாம் பார்த்தீங்கன்னா நான்லாம் யார் எவர்னு கூட யாருக்குமே தெரியாது. அப்படி இருந்தால் அதை தவிர்த்து பல உறவுகள், கண்மணி சிஸ்டராக இருக்கட்டும், என்ன சொல்ல போனால் பல பேரை சொல்ல வேண்டியிருக்கும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நேமில் நான் மிஸ் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் யாருடைய நேமை நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஒட்டுமொத்த உறவுகளுக்கு, என்னுடைய இந்த யூடியூப்பில், இந்த சோஷியல் மீடியாவில் பயணம் செய்யக்கூடிய அத்தனை உறவுகளுக்குமே ரொம்ப 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 நன்றியை தான் நான் தெரிவிச்சுக்கிறோம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மூமெண்ட்ஸு நல்லா எதிர்பார்க்கவே கிடையாது. கோவை கார்த்தியானால் வருவாங்க. நேற்று நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. கோவை கார்த்தியானால் பார்த்தீங்கன்னா மீடியா, கோவை கார்த்தியன்னா, அப்புறம் சம் பர்சன்ஸு, நிறைய சம் சிஸ்டர்ஸு எல்லாருமே வந்திருந்தாங்க. எல்லாருமே பார்த்தீங்கன்னா இது கோயம்புத்தூர்லேருந்து வேலை மெனக்கிட்டு அவங்கள அத்தனை வேலைகளை விட்டுட்டு எனக்காக அவங்க எல்லா பயணங்களையும் மேற்கொண்டு காலையில் வந்தாங்க. நேற்று நைட்டு வந்தாங்க. காலையில் இப்போ பார்த்தீங்கன்னா 7 ஆயிடுச்சு. ஸோ இப்போ 7 மணிக்கெல்லாம் இப்போ மறுபடியும் அவங்க ரிட்டர்ன் போக வேண்டிய சூழ்நிலையாக போயிடுச்சு. வந்தவங்கள நான் வந்துட்டு எதுவுமே கவனிக்கவும் கிடையாது, எதுவுமே பண்ணது கிடையாது. அவங்களாம் வந்தாங்க, எல்லாமே செலிப்ரேட் பண்ணாங்க, கேக் வாங்கிட்டு வந்தாங்க, அப்புறம் ஃபுல்லாக வந்துட்டு என்ஜாய் பண்ணோம். இதெல்லாம் சொல்கிறேன். இந்த மூமெண்ட்ஸில் வந்துட்டு எவ்வளோ தான் பணம் கொடுத்தாலுமே நமக்கு அதில் கிடைக்க போகிற மூமெண்ட்ஸ் கிடையாது. கண்டிப்பாக அத்தனை உறவுகளுக்கு நான் கை கொடுத்து நன்றி சொல்லிக்கிறேன். எங்கேயோ பிறந்தோம், எங்கேயோ வளர்ந்தோம், விதி செய்த பயணங்களால் நம்ம பயணிச்சுட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி இந்த பிறந்த நாள் வந்துட்டு. ஸோ இப்போ ஹைதராபாத்தில் நம்ம இன்றைக்கி என்ஜாய் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இப்போ எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தில் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் நம்ம இருக்கிறோம். ஹோட்டலில் ஏர்போர்ட் பக்கத்துலேயே ஒரு ஹோட்டல் ஒன்று இருக்குது. ஸ்டார் ஹோட்டல் ஒன்று தான் இருக்கிறோம். நான் ஹோட்டலோட நேமில் நான் மென்ஷன் பண்ண விரும்பலை. ஸோ இந்த மூமெண்ட்டை நான் எதுவுமே எதிர்பார்க்கலை. இந்த மூமெண்ட்ஸ்லாம் எனக்கு கிடைக்கும், இப்படியான உறவுகள் கிடைக்கும், இதே மாதிரி இந்த கோவை கார்த்தியான மாதிரியான உறவுகள் கிடைக்கும், பிரசாத் மாதிரி ஒரு உறவு கிடைக்கும். உண்மையில சொல்கிற கோவை கார்த்தியங்களாம் பார்த்தீங்கன்னா என்னை பார்க்குறதுக்காக துபாய்க்கெல்லாம் வந்திருக்கிறாங்க. துபாய்க்கு வந்தது மட்டும் கிடையாது, துபாயில் ஃபுல்லாக ஸ்பெண்ட் பண்ணி எனக்காக டைம் ஒதுக்கி அதுக்காகவே வேலை மெனக்கிட்டு லட்சக்கணக்கில் பணங்கள் செலவழித்து வந்த ஒரு உறவுகள்னு பார்த்தீங்கன்னா கோவை கார்த்தி அண்ணா அண்ட் பிரசாத். இவங்க 2 பேரும் லாஸ்ட் இயர் நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க. லாஸ்ட் இயர் வீடியோவில் வந்துச்சுன்னா கோவை கார்த்தி அண்ட் பிரசாத், மீடியா 3 பேருமே அவங்க வந்திருந்தாங்க. வந்த இடத்துல தான் நீங்கள் எல்லாருமே அதில் வீடியோஸில் நீங்கள் வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. மந்தூரி சாப்பிட்றதா இருக்கட்டும், பாகிஸ்தான் பிரியாணி டேஸ்ட் பண்ணதாக இருக்கட்டும், குரூஸ் டூர் என்ஜாய் பண்ணதாக இருக்கட்டும், புருஜ் கலிஃபா அண்ட் இன்னும் ஜுமைரா பீச்சு, அப்புறம் இது மியூசியம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று நாங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூடியூப்னு ஒரு தளம் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையில சொல்கிற இந்த யூடியூப்ன்ற ஒரு தளம் வந்துட்டு எல்லாருக்குமே வருமானத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சேனல்ஸில் வருமானத்தை ஏற்படுத்தக்கூடியதுன்னா கண்டிப்பாக A to Z 0லேருந்து ஹீரோ ஆகுறதுன்றது எல்லாருக்குமே. யாருக்கு எப்படி வாழ்க்கை மாறுன்றது யாராலையும் நம்ம ஜட்ஜ் பண்ண முடியாது. இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ன்றது நல்ல ஒரு குட் பிளாட்ஃபார்மு. நான் எல்லா உறவுகளும் சொல்லக்கூடியதான். ஏன்னா லைஃப்பை பொறுத்தவரையில் எந்த எதுவுமே பணம் கிடையாது. நாங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து என்னுடைய சேவையில் பொறுத்தவரையில் யூடியூப் வருமானத்தை வச்சு நான் வாழ்கிறது கிடையாது. நான் மேக்ஸிமம் என்னுடைய பர்டிகுலர் 2 சேனல்ஸுமே மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு $600 to $700 வந்துட்டு வரும். அதாவது மாதம் ஒரு 60,000 சேலரிஸ் இந்தியன் காசுக்கு எனக்கு வரும். ஸோ இதெல்லாம் தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா மாதம் அது அப்படி பார்க்கும்போது இட்ஸ் மீன்ஸ் ஐ திங்க் 2.5 lakhs to 3 lakhs வந்து ஸ்ரீலங்கன் கரன்சிக்கு வரும். ஸோ நம்ம மாதம் ஒரு 10,000 அதுக்கு இன்னும் 2 போட்டு நம்ம ஸ்பெண்ட் பண்ணாலும் இதில் தப்பே கிடையாது. ஏன்னா லைவில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஒருத்தர் பேசும்போது அவன் அசிங்கமாக பேச வேண்டிய சூழ்நிலையெல்லாம் வரும். எல்லாருக்குமே இந்த யூடியூப்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா பல யூடியூப்பரை நீங்களே பார்த்துருப்பீங்க. எல்லா யூடியூபருமே பிரம்மாண்டமான காரு, பங்களா, இடம், ப்ராப்பர்ட்டி, இது கடை, நகை, நட்டு எல்லாம் வாங்குறான்னு சொன்னால் அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் ஈஸியாக யூடியூப்பில் பணம் கொடுத்துட போகிறது கிடையாது.
அவங்களுக்கு போகக்கூடிய வியூஸை கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி கூகுள் AdSenseலேருந்து அவங்களுக்கு வந்து சம் வீடியோஸுக்கும் பே பண்ணுவாங்க. அது மினிட்ஸ் கணக்காக இருக்கலாம், அப்படி இல்லைன்னு சொன்னால் ஹவர்ஸ் கணக்காக கூட இருக்கலாம். அதே மாதிரி தான் நான் சொல்கிறது. உண்மையிலே இந்த பிறந்த நாளை நம்ம கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் சில மோட்டிவேஷனையும் சில பர்சன்ஸுக்கு நான் சொல்லலான் இருக்கிறேன். இந்த யூடியூப் போல ஒன்று யாருக்குமே கிடைக்காது. இன்றைக்கி படித்த ஒரு லாயராக இருக்கட்டும், டீச்சராக இருக்கட்டும், டாக்டர்ஸாக இருக்கட்டும், ஒரு சாதாரண மீன்பிடி கிராமத்தில் பிறந்த ஒரு தொழிலாளர்களாக இருக்கட்டும், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வீதியோரங்களில் யாசகம் பெறக்கூடியவங்களும் சில பர்சன்ஸுடைய சேனல்ஸ் நான் பார்த்துருக்குறேன். உண்மையாக ஐம் ரியலி அப்ரிஷியேட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வர வைக்கணும். யூடியூப்ன்றது பார்த்தீங்கன்னா பெரிய கடல் மாதிரி. இந்த கடலில் மீன் பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சுலபமான விஷயம் கிடையாது. நீங்கள் அதுக்கு முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா மக்களை சம்பாதிக்கணும். அதே மாதிரி பல உறவுகள்கிட்ட வந்துட்டு நம்ம நடந்துக்கிற விதங்கள் இருக்குது. நம்மளோட ஒரு கேரக்டரை அவங்க என்ன கேதர் பண்ணி கேட்சப் பண்ணி அப்படியே ஃபுல்லாக கண்டினியூஸாக வந்துட்டு இருப்பாங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நம்ம ஒரு வருமானத்துக்கான ஒரு சேனல்ஸ் கிடையாது. தென் இருந்தாலுமே இதில் வரக்கூடிய வருமானங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிரமத்துக்காக தான் பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ இன்றைக்கி என்னோடய பிறந்த நாளை முன்னிட்டு கோவை கார்த்தி அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 50,000 பணம் எனக்கு இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பிரசாத் ஒரு 10,000 கொடுத்துருக்காங்க. மற்றது மியா வந்துட்டு ஒரு அது சொல்ல நான் விரும்பலை. மியாவும் கொஞ்சம் அமௌண்ட்ஸ் கொடுத்துருந்தது. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய தங்கச்சி ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்ஸ் கொடுத்தாங்க. எங்களோட கண்மணி அக்கா வந்து பார்த்தீங்கன்னா சம் அமௌண்ட்ஸ் எனக்கு கொடுத்துருந்தாங்க. அப்புறம் மம்மி, அதாவது நம்மளுடைய ஸ்பைடி இந்த மூமெண்ட்டில் நான் எப்போவுமே என்னுடைய அதாவது ஒரு குடும்ப பொண்ணு என்னதான் இருந்தாலும் லைவில் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா என்டர்டெயின் பண்ணுறதுல வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் முக்கிய பங்களிப்பு இருக்குது. ஸோ அவங்களெல்லாம் நான் இந்த மூமெண்ட்டில் நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இல்லைன்னு சொன்னால் என்னுடைய சேனல்ஸ் இந்த மீடியாக்கு என்ற சேனல்ஸ் ஒரு அடையாளமே இல்லாமல் போயிருக்கும். அது இந்த மாதிரி ஏன்னா அவ்வளோ உறவுகளை சம்பாதிச்சது ஒரு சிஸ்டர்ஸு ஒரு பிரதராக எல்லாமே நாங்கள் பார்த்து ஒவ்வொரு விஷயமே நாங்கள் பார்த்து பண்ணுறதுனால தான் நாங்கள் இன்றைக்கி இந்த அளவுக்கு நாங்கள் சக்ஸஸ் ஆகிட்டு போயிட்டுருக்குறோம். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஏன்னா நீங்கள் நிறைய பேர் கேட்பீங்க, நீ போகிற வீடியோஸ் வந்து குவாலிட்டி இல்லைன்னு. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டு கிடையாது. ஸோ யாராவது ஒன்று நான் இப்போ பேசுறது கிளாரிட்டி இல்லாட்டி நீங்கள் பேசுகிறீங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது இட்ஸ் யூஸ்ஃபுல் அப்படின்றதுனால அப்படி போடுவேன். தவிர இன்றைக்கி இந்த வீடியோ குவாலிட்டியாக வரணும், இந்த கண்டென்ட்ஸை மேக் பண்ணணும், கண்டென்ட்ஸை கிரியேட் பண்ணணும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த இதில் கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து மன அழுத்தங்கள்லேருந்து வெளியில் வந்ததுக்கப்புறம் இப்போ நிறைய வீடியோஸில் மேக் பண்ணணும், நிறைய வீடியோஸில் நம்ம என்ஜாய் பண்ணுவோம், எதுக்காக நம்ம வேஸ்ட் பண்ணணும், டைமில் வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டுக்கு ஃபுல்லாகவே நான் போயிட்டேன். ஸோ அதனால் எல்லாருக்குமே இந்த நேரத்தில் இந்த மூமெண்ட்லேயுமே அத்தனை உறவுகளுமே நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப தேங்க்ஸு. ஸோ ஏன்னா என்னை நேசிக்கக்கூடிய அம்மா ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருக்குது, பல உறவுகள் அம்மா ஸ்தானத்தில் இருக்கிறவங்க இருக்கும். எங்கேயோ பிறந்த எங்கேயோ வளர்ந்த இன்றைக்கெல்லாம் பாருங்கள் இந்த கோவை கார்த்திகெல்லாம் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நோட் அவங்களுடைய ப்ரொஃபோஷன்ஸ் எல்லாம் நம்மளை பார்க்கும்போது நம்மளை கிட்ட கூட நிற்க முடியாது. அப்படிலாம் இருந்து அவங்களாம் அந்த ப்ரொஃபோஷன்ஸு இந்த மதம் ஜாதி, நான் முஸ்லீம், நீ ஹிந்து, நீ தாழ்த்தப்பட்டவன், நான் தாழப்படாதவன், அப்படி இப்படின்னு பார்க்குறவங்கன்னா இங்கே யாருமே கிடையாது. இங்கே எங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே ஈக்குவாலிட்டி தான் எல்லாமே. ஒரே ஸ்பூனில் நாங்கள் அத்தனை பேருமே சாப்பிடுவோம். அந்த மாதிரி உறவுகளை சம்பாதிச்சு வச்சுருக்கோம். அதில் ஸ்பெசிஃபிக்காக எங்களுடைய பர்டிகுலர் பால்டப்பா குரூப்பை இந்த மூமெண்ட்டில் நாங்கள் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். பால்டப்பா குரூப் எப்போவுமே ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கணும். அதுதான் எங்களோட பால்டப்பா குரூப்பில் ஒரு மேக்ஸிமம் ஒரு 10 to 15 பேர் இருக்கிறோம். இந்த 15 பேர்னால நாங்கள் வாரது இந்த 15 பேருக்கு மைண்ட் ரிலீஃபுக்காக மட்டுமே வரும். இதுக்குள்ள வந்துட்டு சும்மா கமெண்ட் பண்ணிப்போம். நிறைய ஃபீமேல்ஸ் ஆகிட்டு வந்து ஃபேக் ஆகிடுச்சு நாங்களே நாங்களே கமெண்ட் பண்ணுவோம், நாங்களே பேசிப்போம். இந்த மாதிரி பண்ணுறதுனால ஃபஸ்ட்டு கொஞ்சம் மைண்ட் ரிலீஃப் ஆகும் அப்படின்ற ஒரு காரணத்தினால நாங்கள் வருவோம் செய்வோம். ஸோ இதை தவிர்த்து வேறு எதுவுமே கிடையாது. நீங்கள் நினைக்கக்கூடிய மாதிரிலாம் எதுவும் தப்பால எதுக்கும் நினைக்காதீங்க. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய ஹோட்டல்ஸ் இது தான் பாருங்கள், ஹோட்டல் எப்படி இருக்குன்னு. ஓகே, இனி அங்காலையெல்லாம் காமிக்க முடியாது, அங்கால காமிச்சா மானம் போயிடும். ஸோ அதனால் நான் எதுவுமே இப்போ காமிக்க விரும்பலை. ஓகே, உங்களுக்கு நான் பேசிகிட்டு இருக்கிறேன். உண்மையிலே தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய அத்தனை உறவுகளுக்கும் நான் சொல்கிறேன், யாராவது இந்த மூமெண்ட்டில் நான் ஹர்ட் பண்ணியிருந்தாலோ அசிங்கமாக பேசியிருந்தாலோ யாராவது நீங்கள் பேர்ட் கமெண்ட் போடும்போது நான் யாரோடைய பெட்ரூமில் எட்டி பார்க்குறதெல்லாம் கிடையாது. சப்போஸ் நான் யாரையாவது ஹர்ட் பண்ணின மாதிரி நீங்கள் ஃபீல் ஆச்சுன்னா அப்படி சாரி இப்போ கையெழுத்து கூப்பிட்டு மன்னிப்பு கேட்குறேன், மன்னிச்சிருக்கேன். ஏன்னா இந்த உலகத்தில் நம்ம உயிரோடு இருப்போம்ன்றதில் நிச்சயம் கிடையாது. இந்த நிமிஷம் நமக்கு இட்ஸ் நாட் ஷுவர். ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு எதுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள், தேவையில்லாத விஷயங்கள்
இதெல்லாம் ஒரு விஷயத்தையும் நம்ம கடந்துட்டு நெகட்டிவ் விஷயத்தை எல்லாத்தையும் கடந்துட்டு நம்ம பாசிட்டிவான வைப்ஸுக்குள்ளே நம்ம போயிட்டே இருக்கணும். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இன்றைக்கி இந்த மூமெண்ட்டில் நான் பார்த்துச்சுன்னா கோவை கார்த்தி அண்ணாவெலாம் நம்ம மேலே அன்எக்ஸ்பெக்டட் கார்த்தி அண்ணாவெலாம் வருவாங்க அப்படின்னு சொல்லி நான் இன்றைக்கி உங்களுக்கு வீடியோவில் நான் கார்த்தி அண்ணான்னு சொல்லுவேன் தவிர நாங்களாம் ஃப்ரெண்ட்ஷிப்புக்குள்ளே பார்த்துச்சுன்னா நீங்கள் நேற்று லைவ்லேயே பார்த்துட்டு போய் நாங்கள் அவ்வளோ அரட்டை அடிச்சுட்டு போய் யாரா மீடியா கோவை கார்த்திபியா மீடியா பிரசாந்தா மீடியா ரோமானக் மீடியா ஒரிஜினல் மீடியா நான் தான். ஸோ இன்னொரு கமெண்டர் மீடியா வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளுடைய பால் டப்பா குரூப்லேருந்து வந்துடுச்சு மெசேஜ். சரி, இன்னைக்கு காலையிலேயே நல்ல பொழுது யோகமாக இருக்க போதுன்னு நினைக்கிறேன். அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி கோவை கார்த்தி அண்ணாக்கெல்லாம் சேனல்ஸ் கிடையாது. கோவை கார்த்தி அண்ணாவை பல பேர் பல விமர்சனங்களை வச்சிங்க. சிக்காவுக்கு வந்துட்டு சூப்பர் சாட் பண்ணுறதுக்குமே மீடியா கேம்ன்றது வந்துட்டு கோவை கார்த்தி சொல்லிங்க. உங்களுக்கெல்லாம் எந்த வித எவிடன்சஸுமே இல்லாமல் எதுவுமே பேசக்கூடாதுன்றது உண்மையான ஒரு விஷயம். அதுவும் இல்லாத மார்க்ஸ் வந்து நேற்று லைவில் வந்து சொல்லிட்டு இருந்தாரு, டே ரோமா நீ எப்போடா எனக்கு சூப்பர் சாட் பண்ணிக்கிட்டு கேட்டிருந்தே, ஹே மொக்குமாமா உனக்கு சூப்பர் சாட் பண்ணுறதுக்கு என்னால் முடியாது. இட்ஸ் என்னன்னு சொல்ல ஸ்ரீலங்கனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அளவோடு கிடையாது. நான் துபாயில் இருக்கும்போதும் 1 டைம்ஸ் வந்து ஐ திங்க்ஸ் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அது மட்டும்தான் என்னால் முடிஞ்சது. அதுக்கு அடுத்த பார்த்தீங்கன்னா என்னுடைய மானிட்டேஷனான சேனல்ஸ் எனக்கு ஃபேக் ஐடிஸ்கிட்ட எதுவுமே கிடையாது. உலகாக வந்துட்டு உட்காந்துக்கிட்டு ஃபேக் ஐடிஸில் ஓப்பன் பண்ணிவிட்டு இந்தியன் அக்கௌண்ட்ஸ் ஆட் பண்ணி இந்த பாருங்கள் அதாவது கோவை கார்த்தி அண்ணாவுடைய கார்டு தான் நான் இங்கே யூஸ் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அவருடைய டெபிட் கார்டு அவருடைய கிரெடிட் கார்டு ரெண்டுமே அவருடைய கார்டு ரெண்டுமே யூஸ் பண்ணிட்டுருக்கேன். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு அவருடைய கிரெடிட் கார்டுலேருந்து டெபிட் கார்டு வரைக்குமே எனக்கு தூக்கி போட்டுட்டு போயிட்டு இருப்பார். நீ போகிற இடத்த போகிறோமா என்ஜாய் பண்ணு, இப்போ என்ன நெகட்டிவான வாய்ப்ஸை மட்டும் எடுத்துக்க. நீங்கள் சொன்ன நம்ப மாட்டேங்க இந்த மாதத்துக்குள்ளே மட்டுமே நான் எதுவுமே என்னுடைய பர்டிகுலர்ஸ் வந்து என்னோடய அமௌண்ட்ஸில் நான் எதுவுமே இது வரைக்குமே நான் செலவழிச்சதில்லை. ஏதோ எனக்கு மனசு பிடிச்சது வாங்கி சாப்பிடுவேன், ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட்டிகிட்டு போவேன். இது வரைக்குமே 7 to 10 lakhs வரைக்குமே கோவை கார்த்தி அண்ணா மட்டுமே எனக்கு அதாவது உதவியெல்லாம் கிடையாது, சாரி உதவின்றதுலாம் நான் சொல்ல முடியாது. ஸோ ஃப்ரெண்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிஃப்ட் பண்ணுவாங்க. ஏன்னா பிரசாத் எங்கே போனாலுமே மீடியாவும் கோவை கார்த்தி அண்ணாவும் ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி ட்ரிப்ஸு எவ்ரி இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ட்ராவல் வந்து பண்ணுவாங்க எப்போவுமே. ஸோ முன்னாடி 2 பேராக இருந்தோம், இப்போ 3 பேர் ஆகிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டு மொத்தமாக 10 பேர் ஆகிட்டோம். 10 பேரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 பேர் 7 பேர் தான் எங்களுக்கு நாங்கள் இப்போ ட்ராவல் பண்ணக்கூடிய சிச்சுவேஷனில் இருக்கக்கூடிய நபர்கள். இது எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அன்பு, இந்த அன்பு கோவை காட்சியானால எங்கேயுமே வர மாட்டார், வந்து கமெண்ட் பண்ண மாட்டார். சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவிட்ட வாங்கி மீடியா வந்தால் மீடியாவுடைய அதாவது அவர் வரும்போது எப்போவுமே 2 மீடியா ஐடி வரும். அந்த 2 மீடியாவில் ஏதாவது ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் இல்லாமல் ஒரு ஐடி வந்து பார்த்தீங்கன்னா நம்முடைய கோவை கார்த்தி அண்ணா இருக்கும், அப்படி வந்துருப்பாங்க. மற்றது வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் மீடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1200 சப்ஸ்கிரைபர்ஸ் இருப்பாங்க. இதுதான் அவனுடைய ஒரிஜினல் சப்ஸ்கிரைபர்ஸ் அவன் இருக்கக்கூடியது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடையது 5K சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த சேனல்ஸில் இருக்குது. ஸோ இந்த மூமெண்ட்டில் நான் அத்தனை பேருக்குமே நன்றி சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதனால் மாமா கேட்டுச்சு நீ என்ன இதெல்லாம் பண்ணிட்டு அதெல்லாம் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக அதெல்லாம் பண்ண கிடையாது. ஸோ யாருக்காரு என்னென்ன எதுவோ வாழ்க்கை என்றால் உனக்கு எது என்ன தேவை என்றால் அப்படின்ற மாதிரி நமக்கு கிடையாது. எல்லாரையுமே ரெஸ்பெக்ட் பண்ணணும். ஸ்பெசிஃபிக்காக நான் ரைடு ரொம்ப மிஸ் பண்ணினேன் லைவில். ரைடு மாப்பிள்ளை வருவார் கமெண்ட் பண்ணுவார் அப்படின்னு நினச்சேன். ஐ திங்க் இஸ் பிஸி ஜஸ்ட் மூமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஒரு ஆரோக்கியமான விஷயத்தை நோக்கி பயணங்கள் மேற்கொள்ளணும்னு நான் சொல்லிக்கிறேன். எதனால் அப்படின்னு பார்த்துச்சுன்னா பல உறவுகள் வந்து இருக்கிறீங்க, யார் எப்படி இருக்கணும், எது பேசக்கூடாதுன்னு ஒரு வரமுறைகள் இல்லாமல் பெண்கள் அசிங்கமாகப்படுத்துறது, பெண்களை அசிங்கமாக பேசுகிறது, இந்த மாதிரி பேசும்போது சாதாரண ஒரு ஹியூமனிட்டியாக ரியாக்ட் பண்ணுறது ஒரு நேச்சரு. அந்த மாதிரி தான் நீங்கள் யாராவது என்னுடைய கமெண்ட்ஸை தொட்டால் நான் திருப்பி அப்படின்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுட்டு செய்வீங்க. நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் இப்போ மாற்றிட்டேன். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோதான் நல்லவனாக இருந்தாலும் இந்த சமுதாயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்தில் இருக்கிறவன் கெட்டவனை தான் இந்த நெகட்டிவிட்டியான விஷயத்தை தான் ஸ்ப்ரெட் பண்ணுறான். நல்ல விஷயங்கள் பேசும்போது எவனையுமே ஸ்ப்ரெட் பண்ணுறது கிடையாது, ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. அது அப்படியே ஒரு வார்த்தை நம்ம தவற விட்டோன்னு சொன்னால், ஃபார் எக்ஸாம்பிள் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க பார்த்தீங்கன்னா 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கக்கூடிய ஒரு சேனல்ஸில் இருக்கக்கூடிய நான் ஒரே டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ராமா வேர்ல்டு பிளாக் சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்ணது இந்த 2 lakh சப்ஸ்கிரைபர்ஸ் 100% வேர்ல்டு வைட் வந்து பேசும் பொருளாக இருக்கிறான். அந்த மாதிரியெல்லாம் யோசிக்கும் போது நம்மளை ஏமாத்துறோம், விட்டுருவோம், எல்லாத்தையும் கடந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி எனக்கு மைண்ட் செட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் சொல்லக்கூடியது
எல்லா உறவுகளுக்கும் சொல்கிறேன். யாராவது இந்த யூடியூப்பில் தான் சக்ஸஸ் பண்ணணும் அப்படி நீங்கள் நினச்சா கூட கண்டிப்பாக அந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம் இட்ஸ் வெரி குட் பிளாட்ஃபார்ம். மணி ஏர்னிங்ஸாக இருக்கட்டும், என்ன பீப்புள்ஸோட மிங்கிள் ஆகிறதா இருக்கட்டும், பீப்புள்ஸோட அட்டாச் ஆகிறதா இருக்கட்டும், எல்லாத்துக்கும் இந்த யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. ஏன்னா லைவை போட்டுட்டு கத்துறதுலாம் எந்த யூஸுமே கிடையாது. ஏன்னா சம்பாடி பார்த்துச்சுன்னா யூடியூப்பில் லைவ் மட்டுமே போட்டுட்ருப்பாங்க, எந்த ரெவன்யூமே கிடைக்காது. மந்த்லி 100 to 150 சம்திங், சம்டைம்ஸ் 2 months ஒன்ஸ் தான் என்ன $100 ரீச் பண்ணுற மாதிரி கூட இருக்கும். ஏன்னா இங்கே நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் வந்து லைவ் ஆப்ஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றும் கோடிக்கணக்கில் கொட்டுறது கிடையாது. எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி சிக்காவுக்கு நீங்கள் பல ஆளுங்கள்லாம் போய் சொல்லிங்க மாதம் 80,000 1 லட்சம் 5 லட்சம் 2 லட்சம்லாம் வருதுன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்துச்சுன்னா அவங்களோட சான்ஸை பொறுத்தவரை 2 லட்சம் செலவாகிறது இட்ஸ் நோ இம்பாசிபிள். ஏன்னு பார்த்துச்சுன்னா அவங்களோட வீடியோஸ் வந்துச்சுன்னா ஒரு 5,000 தான். இப்போ $5,000 $5 சம்திங். சம் வீடியோஸ் 30 நாளைக்கு 30 வீடியோ போகிறான்னு வச்சிங்களேன். 5 10 20 25 30 30 50 $150 மீன்ஸ் 10 to 15,000. ஸோ லைவில் சம் இது சூப்பர் சாட்ஸ் இதெல்லாம் வருது. அதில் வரும்போது அதில் சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து இது படத்தைலாம் வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணிவிட்டு அதில் பாதி தான் நம்ம கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கே தெரியும் யாரும் வந்து பணம் போடுவோம். நான் சொல்லுவேன் எப்போவுமே யார்கிட்டையும் கமெண்ட் பண்ணும்போது பணம் போட்டு கமெண்ட் பண்ணாத சொல்லியிருப்பேன். ஏன்னா அதோடைய உழைப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா யாருக்குமே தேவையில்லாமல் போகக்கூடாது. சும்மா ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக ஒரு $100 சம்திங் இதை போகிறோமா என்டர்டைன்மெண்ட்டும் வந்துடும், அதோட தட்ஸ் ஆல். ஸோ அப்படிலாம் நான் சொல்லிட்டு இருக்கக்கூடியது தான். ஏன்னா இந்த யூடியூப்ன்றது நல்ல பிளாட்ஃபார்ம். நான் ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் 13,000 வியூஸ் போயிருக்கேன். அந்த வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா $32 வந்துருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 13,000 வியூஸுக்கு வந்து $30 மீன் 30 60 90 120 150, அதாவது 5 நாளைக்கு $150, 10 நாளைக்கு $300, அப்போ $900 ஃபார் மந்த். அப்போ பாருங்கள், அதாவது லைவ் ஆப்ஷனில் போகும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய அளவு வியூஸ் வந்துட்டு போகும். ஆனால் யூடியூப்பில் வந்து போடக்கூடிய கண்டென்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் கிடைக்காது. அதே மாதிரி பல நபர்கிட்ட போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு போய் கேட்காதீங்க தயவுசெய்து. கேட்டுட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் தான் முட்டாளுங்க. உங்களோட சேனல் வந்து ரெக்கமெண்டேஷன்ஸு அது இது எல்லாமே ஃபுல்லாக வந்து டவுன் ஆகிடும். ஸோ அதனால தான் சொல்லக்கூடியது. ஏன்னா யாருமே சொல்ல மாட்டாங்க இந்த போல் ஓப்பனாக வந்துட்டு. ஏன்னா என்னுடைய இதோட 5 ராமா வேர்ல்ட் விலாக் சேனல்ஸில் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் $106 மட்டும்தான் இந்த சேனல்ஸ் ராமா வேர்ல்ட் விலாக் சேனல்ஸ் வந்து ரீச் ஆகிருக்குது. ஸோ அதுவும் இந்த மந்த்துக்குரியது, அதாவது 21 to 26 பே பண்ணுவாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே யூடியூப்பில் சைக்கிள்ஸ்னு ஒரு டேட் இருக்குது பார்த்தீங்கன்னா 1 to 7 12th. இந்த 12th வந்து பார்த்தீங்கன்னா $100 ரீச் பண்ணிக்கணும். மினிமம் $100 ரீச் பண்ணியிருந்தீங்க மட்டும்தான். இது நீங்கள் 13 வச்சுருந்தா கூட அந்த பணம் வந்துச்சுன்னா மறுபடியும் அது ரீசைக்கிள் ஆகும். நெக்ஸ்ட் மந்த்துக்கு தான் அது ரீசைக்கிள் ஆகி தான் அப்படி தான் வரும். ஸோ என்னை பொறுத்தவரை யூடியூப் வருமானம் இட்ஸ் நாட் இம்பார்ட்டன்ட் டு மீ. ஸோ எல்லாருக்கும் அப்படி கிடையாது இல்லை. மாதம் இப்போ எத்தனையோ குடும்பங்கள் இன்னமும் பொருளாதாரம் சார்ந்து கஷ்டப்பட்டு வாழ்வாதாரத்தில் முன்னேற முடியாமல் எத்தனையோ உறவுகள் இன்னமும் இருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது அவங்கள என்ன எதிர்பார்க்குறாங்க, மாதம் ஒரு ஃபேக்ட்ரி போகிறா இருக்கட்டும், ஒரு மெஷர்மெண்ட்டு, ஒரு கார்மெண்ட் ஒர்க்கர்ஸாக கூட தூக்கத்தை முடிச்சு இடுப்பு உடைய எல்லாம் உட்காந்து எவ்வளோ வேலையெல்லாம் பண்ணுறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லாருக்குமே நான் பாராட்டணும். யூடியூப்ல நல்ல பிளாட்ஃபார்மு. நீங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்துட்டு ஒன் டே யூ ஆல்சோ உங்களுடைய பயணங்களை நீங்கள் நோக்கி பயணித்து போயிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக வந்து யூடியூப் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டாலே உங்களுக்கு போதும். மாதம் வீட்டில் உட்காந்துட்டு உங்களால் சம்பாதிக்க முடியுன்றதை நான் சொல்லிக்கிட்டு நான் விடைபெறுகிறேன். நன்றி, பை, டேக் கேர், லவ் யூ ஸோ மச் மக்களே. ஏன்னா எல்லாருமே எப்போவுமே ஹாப்பியாக இருக்கின்றது தான் என்னுடைய இந்த மூமெண்ட்டு. அதே மாதிரி இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். இந்த பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய என்னுடைய இந்த டேட்டில் பிறந்தநாள் கொண்டாடக்கூடிய திருமண நாள் கொண்டாடக்கூடிய அத்தனை பேருமே ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே, நன்றி மக்களே, பை.